அவருடைய தந்தையாகி விடப்படும் அவருடைய குமாரனாகி கிறிஸ்து இயேசுவிடப்படும் நம் அனைவருக்கும் அருளும் சமாதானம் உண்டாகிறார். ஆமென். இந்த காலை நேரத்திலும் வாசித்து தியானிக்க நாம் தெரிந்து கொண்டிருக்கிற திருமறை பகுதி, ஏற்கனவே வாசித்த சுவிசேஷ பகுதி லூக்கா 2ஆம் அதிகாரம் 21வது வசனத்தை வாசித்து நாம் தியானிப்போம். லூக்கா 2:21. பிள்ளைக்கு விருத்த சேதனம் செய்ய வேண்டிய 8ஆம் நாளிலே கர்ப்பத்தில் அது உட்பவிப்பதற்கு முன் தேவதூதன் சொல்லியிருந்தபடி அதற்கு இயேசு என்று பெயரிட்டார்கள் என்பது. செபிப்போம், உட்கார்வோம். இந்த ஜெப வேளை எங்கள் ஜெப தேவை 2025ஆம் ஆண்டை முடித்து நாங்கள் 2026ஆம் ஆண்டில் இந்த முதல் மாதத்தினுடைய மாத பிறப்பு நாளில் நாங்கள் நன்றியதான உள்ளத்தோடு நோக்கி பார்க்கிறோம். உடைய கிருபை, இறக்கம், அன்பு எங்களை இந்த புதிய வருடத்திற்குள் அழைத்து வந்திருக்கிறது என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். அதே விசுவாசத்தோடு தருகிற இந்த வார்த்தை முடியாது நாங்கள் பலப்படவும் தைரியப்படவும் உம்மோடு நாங்கள் இந்த ஆண்டு முழுவதும் பயணப்படவும் நீர் எங்களை கரம் கோர்த்து நடத்த முடியும் சொல்கிறோம். இப்பொழுது நாங்கள் தியானிக்க இந்த வார்த்தை முடியாது நீர் எங்களோடு பேசுகிறார்கள். இயேசு நாமத்தில் ஆமென். கிறிஸ்து இயேசுக்குள் அன்பான உடல் விசுவாசங்களே, உங்கள் அனைவரையும் இந்த புதிய வருடத்தின் ஆசீர்வாதங்கள், கடவுள் உங்களை எப்பொழுதும் ஆசீர்வதிக்க வேண்டும் என்ற வாழ்த்துதலோடு உங்கள் அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கடந்த காலம் நம்முடைய வாழ்க்கையில பலவிதமான படிப்பினைகளை நமக்கு கொடுத்திருக்கோம். ஒரு ஆசிரியர் எப்படி மாணவிக்கு பாடம் சொல்லி தருகிறாரோ அதை போல கடந்த வருடம் சில வகுப்பறை பாடங்களை நமக்கு வாழ்வியல் முறைகளிலே கற்றுக் கொடுத்திருக்கிறது. இந்த ஆண்டினுடைய இந்த முதல் நாளில இறை வார்த்தை தருகிற ஆசீர்வாதத்தை விட வேறு எந்த ஆசையும் யாராலும் தர முடியாது என்பதை முதல் வாசகத்திலே நாம் கேட்டோம். ஆரோனின் ஆசீர்வாதம், ஆண்டவர் ஆசி வழங்கி உங்களை காப்பார், தம் திருமுகத்தை உன்மேல் ஒளிரச் செய்வார், தம் திருமுகத்தை உன் பக்கம் திருப்பி
அங்க ஒரு சிக்கல் இருக்கு. தம் திருமுகத்தை கடவுள் நம் பக்கம் திருப்ப கூடிய அளவிற்கு என் வாழ்க்கை இருக்கிறதா? ஆனாலும் ஆண்டவர் என்ன செய்கிறார்? தம் திருமுகத்தை உன் பக்கம் திருப்பி உனக்கு சமாதானம், அமைதி அருள்கிறார். இந்த ஆசையை 2ஆம் 6ஆம் அதிகாரத்தில் நான் வாசித்த அந்த ஆசைதான் இந்த ஆண்டு முழுவதும் நம்முடைய உடல், உள்ளம், சுகம், வளம், வாழ்வு எல்லாவற்றையும் தருகின்ற உற்சாகமான வார்த்தையாக இருக்கிறது. அன்பானவர்களே, இன்றைய செய்தி மிக சுருக்கமான ஒரு செய்தி தான். ஒரே வசனம். அந்த ஒரு வசனத்துல குழந்தை 8 நாள் ஆயிடுச்சு பிறந்து. 8வது நாள்ல அந்த குழந்தை எங்க எடுத்துட்டு போறாங்க? விருத்த சேதனை செய்வதற்கு ஆலயத்துக்கு கொண்டு போறாங்க. அங்க அவருக்கு என்ன சொன்னாங்க? இயேசு என்று பெயர் வைத்தாங்க. நம்ம கூட ஆலயத்துல தானே பெயர் வைக்கிறோம். ஆலயத்துல பெயர் வைக்கிறோம். 8ஆம் நாளில் நியாயப்பிரமாணத்துக்கு உட்பட்டவர் என்பதை வெளிப்படுத்துகிற ஒரு நிகழ்வு. இயேசு ஆண்டவர் ஒரு மனிதனாக, அவரும் நியாயப்பிரமாணத்துக்கு தன்னை உட்பட்டவராக வெளிக்கொணர்வதற்கான ஒரு செயல்தான் இந்த இயேசு ஆண்டவருடைய பெயர் சூட்டு விழா. இந்த பெயருக்கான முன்னறிவித்தல் இருக்கிறது. மத்தேயு 1:21 தேவதூதன் யோசேப்புக்கு சொன்ன வார்த்தை, பயப்படாது, உன் மனைவி இருக்கிற மரியாள் பரிசுத்த ஆவியினால் உண்டாயிருக்கிற அந்த குழந்தைக்கு நீ என்ன செய்யணும்? இயேசு என்று பெயரிடுவாய். அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி ரட்சிக்கிறவர். ரட்சிக்கிறவர் என்பதுதான் அதனுடைய அர்த்தம் என்பது. அப்ப இயேசு என்றால் ரட்சிப்பவர், மீட்பர். He is our redeemer. அவர் நம்மை மீட்கிறவர். அப்ப அந்த பெயரிலே ஒரு செயலை வெளிப்படுத்துகிறார். அந்த பெயரிலே சில நேரத்தில் அந்த பெயர் சொன்னால் அந்த பெயருக்கு ஒரு பெரிய வலிமை இருக்கிறது. ஒரு பெயரை நான் சொல்லுகிறேன், நீங்க சொல்லுங்க பார்க்கலாம். சர்தார் வல்லபாய் பட்டேல். எங்கிருந்து வந்துச்சு இந்த சத்தம்? இரும்பு மனிதர் அப்படின்னு அவர் பேரை சொன்னால அந்த பேரு வரணும். அப்ப இயேசு அப்படின்ற ஒரு பேர் சொன்னால ரட்சகர். இதுல இருந்தெல்லாம் நம்ம ரட்சித்திருக்கிறார் என்பது நமக்கு தெரியும். புதுசா ஒன்றும் நம்ம சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, பேச வேண்டிய அவசியம் இல்லை. இவைகளில் இருந்தெல்லாம் அவர் என்னை மீட்டு ரட்சித்திருக்கிறார். எனவே அந்த இயேசு என்ற பெயர் எனக்குள் இருக்க வேண்டும். என்னுள் பவுலப்போஸ்தலன் ஏறக்குறைய 334 முறை இன் கிரைஸ்ட் அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்துறார். கிறிஸ்துவுக்குள், கிறிஸ்துவில், கிறிஸ்துவால். அப்போ இயேசு கிறிஸ்து அவருடைய பெயர். இயேசு கிறிஸ்து மீட்பதற்காக அபிஷேகம் பண்ணப்பட்டவர், மக்களை மீட்பதற்காக அபிஷேகம் பண்ணப்பட்டவர், கடவுளுடைய பெயர். அந்த பெயர் அப்படி சொன்ன உடனே சில வார்த்தைகள் வந்தது. ஏன் எங்களை தொந்தரவு பண்ற? லேகியோன். இயேசு அப்படின்ற பெயரை கேட்ட உடனே தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும். அப்போ அவர் பெயர் உதவி செய்கிறவர், ரட்சிப்பு என்கின்ற உதவி செய்கிறவர், சுகம் என்கின்ற உதவியை செய்கிறவர், ஆரோக்கியம் என்கின்ற உதவியை செய்கிறவர், சமாதானம் என்கின்ற உதவியை செய்கிறவர், ஜீவ தண்ணீரை கொடுக்கின்ற ஜீவ ஊற்றாய் இருக்கின்றவர்,
வாழ்வு தருகின்ற வார்த்தைகளை தருகிறவர். அந்த பெயருக்கு இருக்கிற மேன்மை, அவருடைய பெயர்தான் நமக்கு இந்த வருடம் முழுவதும் துணையாக இருக்க போகிறது. அவருடைய பெயர்தான் வருடம் முழுவதும் நம்மை தாங்க போகிறது. இந்த புத்தாண்டிலே நமது உள்ளத்திலும் உதட்டிலும் ஆண்டவருடைய பெயராகிய இயேசு கிறிஸ்து என்ற பெயர் நிலைக்கும். நம்ம எப்போ இயேசு அப்படின்னு சொல்றோம்? பால் காய்ச்சத்துக்கு கிண்ணத்தை இப்படி அடகுறோம், டங்குன்னு கிளம்பு, ஐயோ இயேசுவே. ஐயோ இயேசுவேன்னா என்ன அர்த்தம்? ஐயோ இயேசுன்னா என்ன அர்த்தம்? ஐயோன்னா கேளுன்னு பைபிள் வசனம் சொல்றது விளக்கம். இயேசுங்க சொல்லாதீங்க இல்லையா? அந்த அர்த்தம் ஒண்ணு. உண்மையான அர்த்தம் என்ன? ஐயோ நான் இதை தவற விட்டுட்டு இருந்தேன், அப்ப இதை சரியா பிடிக்க வேண்டியவர் யாரு? அவர் தான் பிடிப்பார். அவரால் தான் முடியும், என்னால் முடியாது. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவுக்குள் எல்லாவற்றையுமே செய்ய எனக்கு பலன் உண்டு என்று பவுல் சொல்லுகிறார் இல்லையா? அந்த கிறிஸ்து பேதுரு அறிக்கையிடுகிறார். நீ சொல்லக்கூடாது, அவரை பற்றி பேசக்கூடாது. அவர் சொல்றாரு, அந்த பேரை சொல்லாம எங்களால இருக்க முடியாது. நேற்று கூட அந்த இரவுல பாடல் பாடினாங்க நற்செய்தி பணிக்குழுவினர். உம் நாமம் சொல்ல சொல்ல என் உள்ளம் மகிழுதையா, என் வாழ்வில் மெல்ல மெல்ல. உன் நாமம் சொல்ல சொல்ல, இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். இயேசு என்ற திருநாமத்திற்கு எப்போதுமே மிக ஸ்தோத்திரம். வானிலும் பூவிலும் மேலான நாமம், வல்லமையுள்ள நாமம். அந்த சத்தமாயிருந்த அந்த பெயர், வார்த்தையா இருந்த அந்த பெயர், இப்பொழுது மனிதனாய் வந்திருக்கிற அந்த பெயர் நம் வாழ்க்கையில ரட்சிப்பை அருளுகின்றதாய், உதவி செய்கின்றதாய் இருக்கிறது. அதற்கு இன்னொரு பேர் நான் சமப்படுத்தி சொன்னேன். இயேசுவுக்கு என்ன பேரு? குறிப்பு எடுத்து வச்சுக்கிறவங்க சொல்லணும் இல்லையா? இயேசுக்கு இன்னொரு பேர், சம பெயர் ஒன்று சொன்னான், ஜாஷுவா, யோசுவா. யோசுவா என்பதற்கும் ரட்சிப்பு என்றுதான் அர்த்தம். ஆனால் அதுல இன்னொரு அர்த்தம் இருக்கிறது, உதவி செய்கிறவர் அப்படின்னு. அப்போ இந்த உலகத்துல ஒரு புதிய வருடத்திற்குள்ள பிரவேசிக்கிற எனக்கு யார் உதவி செய்வாங்க? யார் நன்மை செய்வார்கள்? யார் எனக்கு துணையாய் இருப்பார்கள்? நான் உனக்கு துணையாய் நிற்கிறேன் என்று சொல்லுகிறார். நான் உனக்கு உதவியாய் இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். நேற்று தினத்தில் ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு நினைவுபடுத்தினேன். அந்த வசனம் 1 சாமுவேல் 4ஆம் அதிகாரத்துல 7ஆம் அதிகாரத்துல 12வது வசனத்துல அதுல ஒரு பேர் இருந்தது, எபினேசர். இம்மட்டும் எனக்கு உதவியாய் இருந்தவர், இம்மட்டும் உதவினவர், இனியும் எனக்கு உதவுவார், இனியும் எனக்கு உதவுவார். கடந்த வருடத்துல மட்டுமல்ல, இந்த புதிய வருடத்திலும் உதவுவார். யாருக்கு உதவுவார்? யாருக்கு உதவுவார்? அவரை நோக்கி கூப்பிடுகிறவர்களுக்கு மட்டுமல்ல, உதவியற்று, நாதியற்று, திக்கற்று, தனிமையாய், அனாதியாய், என் வாழ்க்கையில இடி விழுந்தது, நான் கஷ்டத்தில் இருக்கிறேனே, துன்பத்தில் இருக்கிறேன் சொல்லுகிற, கதறுகிற அத்தனை மக்களுடைய வாழ்விலும் அவர் நிச்சயமாய் துணையாய். இதை நம்புறீங்களா? இந்த வருடத்தினுடைய வாக்குத்தத்தம் இயேசு என்ற நாமம் உங்களை தாங்கி வருகிறது, உங்களுக்கு துணையாய் வருகிறது. அந்த இயேசு என்ற நாமத்திலே நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறீர்கள்.
இந்த கம்பேர் பண்ணும்போது சொன்னேன் யோசுவாவுக்கும் இயேசுவுக்கும். யோசுவா வாக்களிக்கப்பட்ட தேசத்திற்கு இஸ்ரவேல் மக்களை மீட்டு கொண்டு போய் சேர்த்தார். ஆனால் இயேசு வாக்களிக்கப்பட்ட பரம தேசத்திற்கு நம்மை அழைத்து செல்ல போகிறார். அதை விசுவாசிக்கிறவர்களுக்கு அவர் உதவியாக இருப்பார். அதை ஏற்றுக்கொள்ளுகிறவர்களுக்கு அவர் இரட்சகராக இருப்பார். பாவங்களிலிருந்து நம்மை ரட்சிக்கின்ற பெயர் என்பதை வேதம் நமக்கு சுட்டி காட்டுகிறது. தமது ஜனத்தின் பாவங்கள் என்ற யார் தமது ஜனம்? ரொம்ப சேஃபா சொல்லிருக்கு, நாம தான்னா யாரு? இந்த பக்கம் இந்த பக்கம் இந்த பக்கம் இருக்கிறவங்களா? அவரு யாருன்றது அங்க யோவான் ஸ்நானகன் யோர்தான் நதிக்கரையிலே அறிக்கை செய்து அவரை பற்றி சொல்றாரு. இந்த பேரு உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி. அப்படி நமக்கு இல்ல, நம்மோடு இணைந்து இருக்கிற இந்த உலகத்திற்கு அவர் இரட்சகராயிருக்கிறார். அன்பானவர்களே, இந்த இரட்சகர் இந்த புதிய ஆண்டிலே நமக்கு எல்லா சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் நன்மைகளையும் அன்பையும் சந்தோஷத்தையும் நம்முடைய வாழ்க்கையிலே சகல விதமான நன்மைகளையும் அவர் செய்ய காத்திருக்கிறார். அன்பானவர்களே, நீதிமொழிகள் 10:22 நான் வாசிக்கிறது போல கர்த்தருடைய ஆசீர்வாதம் செல்வத்தை நமக்கு தருகிறது. செல்வத்தை மட்டும் தருகிறது அல்ல, துன்பத்தை அது தராது. கடவுளுடைய ஆசீர்வாதம் அப்படிப்பட்டது. அந்த ஆசீர்வாதத்தை ஆண்டவர் இந்த ஆண்டு முழுவதும் உங்களுக்கு தரப்போகிறார். இன்னொரு விஷயத்த நாம் நினைக்கணும், நம்ம எதெல்லாம் இழந்து போனோமோ அதெல்லாம் ஆண்டவர் மீண்டும் தருவார். இந்த ஆண்டில் நம்ம எதையெல்லாம் இழந்திருக்கிறோம் என்று நமக்கு தெரியும், அதை மீண்டும் ஆண்டவர் தருவார். தகப்பன் இழந்து போன இளைய மகன் மீண்டும் கிடைக்க பெற்றான். கொண்டாட்டம், மகிழ்ச்சி இருந்தது. மாத்திரமல்ல, முந்தின ஆதாம் இழந்ததை பிந்தின ஆதாமாகி இயேசு என்ற பெயர் நமக்கு கொடுக்க போகிறது. முந்தின ஆதாம் எதை கொடுத்தாரு? பாவம், சாபம், மரணம், வீழ்ச்சி எல்லாத்தையும் கொடுத்தாரு. ஆனால் பிந்தின ஆதாமாகி இயேசுவோ இழந்ததை, எதை இழந்தோம்? தேவனுடைய அன்பை இழந்தோம், தேவனுடைய பாதுகாப்பை இழந்தோம், தேவனுடைய அன்பை மட்டுமல்ல அவரோடு இணைந்த வாழ்க்கையை இழந்தோம். ஆனால் புதிய ஆதாமாகிய இயேசு என்ற பெயர் நம்மை மீண்டும் இணைக்கிறது, நம்மை மீண்டும் கூட்டி சேர்க்கிறது. அதனால்தான் அது எப்போ நம்ம அதை சேர்த்தோம்? நம்முடைய ஞான ஸ்நானத்துல அந்த பெயரிலே நாம் ஞானஸ்நானம் பெற்றிருக்கிறோம். அந்த பெயர் நம்ம என்ன செய்திருக்கிறது? பவுல் சொல்றாரு, ரோமர் மக்கள் இடத்துல சொல்றாரு. நம்ம இப்போ வாசித்த நிருப பகுதியில் கலாத்தியர்ல என்ன சொல்லுகிறார்? கிறிஸ்துவை தரித்து கொண்டவர்கள் அத்தனை பேரும் அவருடைய பிள்ளைகள், சுதந்திரவாளி. கிறிஸ்துவை நாம் தரித்து கொண்டவர்கள். எப்படி ஒரு ஆடையை நாம் தரித்து, இந்த உலகத்துல ஆடையில்லாமல் வாழ முடியாது இல்லையா? அதே போல இயேசுவை தரித்து கொள்ளாமல் நாம வாழ முடியாது. ஆகினால இன்றைக்கு ஆண்டவர் இழந்ததை திரும்ப தரப்போகிறார். அதோடு கூட தேவனுடைய மகிமையை நாம் இழந்தோம், அந்த மகிமையையும் திரும்ப தரப்போகிறார். அவருடைய சமூகத்தை விட்டு நாம் வெளியேறினோம், மீண்டும் அவர் அவருடைய சமூகத்தை நமக்கு தரப்போகிறார். எல்லாவற்றுக்கும் மேலாக தேவனுடைய சாயலை நாம் இழந்து போனோம். தேவ ரூபத்தை மறுபடியும் நமக்கு தரப்போகிறார். ஒரு வாக்குத்தத்தம் அதுதான், கிறிஸ்துவை தரித்து கொண்டவர்கள் அத்தனை பேரும் அப்படின்றார். நாம் தரித்து கொண்டவர்களா இருந்தால் நாம் தேவனுடைய மகிமையை மீண்டும் காண்போம். வாழ்கின்ற உலகத்தில் மட்டுமல்ல, எதிர்கால நம்பிக்கை நமக்கு அதுதான். இப்போ நம்ம எழுந்த உடனே இந்த நாள்ல நமக்கு ஒரு பெரிய கேள்வி எழுந்திருக்கும்.
இந்த ஆண்டு எப்படி போகுமோ, அது கரடுமுரடான மலைப்பாதையா இருக்குமோ, அல்லது ஆபத்துக்களை விளைவிக்கக்கூடிய 4 வழிச்சாலையாக இருக்குமோ, அல்லது நம்மை விசாலப்படுத்துகிற அகலமான சாலையாக இருக்குமோ, அல்லது ஆபத்து இல்லாமல் அமைதியாய் நாம் ஊர்ந்து செல்லுகிற ஒரு சுகமான பயணத்தை போல இருக்குமோ என்றெல்லாம் நமக்கு ஒரு பெரிய கவலை இருக்கும். ஆனால் கடவுளுடைய வாக்குத்தத்தங்கள், கடவுளுடைய ஆசீர்வாதங்கள் விலை மதிக்க முடியாத பொக்கிஷங்களாக நம்முடைய வாழ்க்கை பயணத்தில் அது தொடர்ந்து வரப்போகிறது. அன்பானவர்களே, இயேசு என்ற நாமத்தில் இந்த வாக்குத்தத்தங்களும் ஆசீர்வாதங்களும் மூலதனமாக்கப்பட்டிருக்கிறது. மூலதனம்னா என்ன? கேபிட்டல். கேபிட்டல் மூலதனம், முதலீடு. இயேசு என்ற நாமத்திலே வாக்குத்தத்தங்களும் ஆசீர்வாதங்களும் முதலீடு செய்யப்பட்டிருக்கிறது. இது நமக்கு எப்படி கிடைக்கும்? முதலீடு பண்ணினா என்னமாகும்? முதல் போட்டா லாபம், அதுல லாபம் வருது. ஷேர் மார்க்கெட்ல போட்டுக்கிறாங்க, லாபம் வருது, மகிழ்ச்சியா இருக்கு. நஷ்டம் வந்தோடனே சோகமாயிடுறாங்க. எப்படி தங்க வேலை 3000 குறைஞ்சிச்சுன்னு பெண்கள் எல்லாம் அப்படி மகிழ்ச்சி அடைகிறோம், அதே போல இயேசு என்ற பெயரிலே வாக்குத்தத்தங்களும் ஆசீர்வாதங்களும் முதலீடு செய்யப்பட்டிருக்கிறது. நிச்சயமான லாபங்கள் நமக்கு அதில் உண்டு. இந்த புதிய ஆண்டு அதை நமக்கு தரப்போகிறது. இயேசுடைய பிறப்பிலே அது நமக்கு தரப்போகிறது. இயேசுடைய வருகையிலே அது நமக்கு கிடைக்க போகிறது. ஆசீர்வாதத்துக்கான ஒரு அடையாளம் தான் இயேசு என்ற பெயர். அந்த பெயரை நாம் தாங்கும் போது அவர் நம்மை தாங்குகிறார். அந்த பெயரை நாம் துணைக்கு அழைக்கிற பொழுது அவர் நம்மை துணையாய் நம்மோடு இருக்கிறார். ஆபிரகாமுக்கு துணையாய் இருந்த கடவுள் சொன்னாரு என்னன்னு, நான் உன்னை பெரிய ஜனமாகுவார், நீ போகிற இடத்துல எல்லாம் ஆசீர்வதிப்பார். அது மட்டும் சொல்லல அவரு, நீ யாரை ஆசீர்வதிக்கிறாரு அவர்களெல்லாம் ஆசீர்வதிப்பார். நம்ம கிட்ட கூட அதை சொல்லி இருக்கிறார். நாம் யாரையாவது ஆசீர்வதிச்சிருக்கிறோமா? நல்லா இரு, ரொம்ப நல்லா இரு, அதுதான் நம்ம ஆசீர்வாதம். அப்படின்னு என்ன அர்த்தம்? நம்மளை தவிர யாருமே நல்லா இருக்கக்கூடாது, அப்படிதானே? அது இல்லை. கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது, கிறிஸ்துவ ஜீவன் என்பது அது அல்ல. இயேசு கிறிஸ்து மற்றவர்களுக்காக பிறந்தவர், மற்றவர்களை ரட்சிக்க வந்தவர். அவருடைய நாமத்தை தரித்திருக்கிற நாமும் எப்படி இருக்கணும்? அவரை போலதானே இருக்கணும். சில நேரத்தில் நாம் சொல்றோம்னா, என்னப்பா அந்த பையன் என்னப்பா இப்படி பண்ணிருக்கிறான்னா, ஆட அவன் எப்படி இருப்பான்பா, அவங்க அப்பன மாதிரி தானேப்பா, அவன் தகப்பன் எப்படி அப்படிதானப்பா இருப்பான் அந்த பிள்ளை கூட, அப்படின்னு தான் நம்ம சொல்றோம். இந்த உலகத்தார் யாராவது நம்மளை பார்த்தப்பா இயேசுவின் மக்கள் அப்படிதானப்பா இருப்பாங்க அப்படி யாருன்னா சொல்றாங்களா? சொல்லியிருப்பாங்களா? சொல்ற மாதிரிதான் நம்ம இருந்திருப்போமா? ஒரு கிறிஸ்துவ சாட்சி வாழ்க்கை டிசம்பர் 31 இருந்து 1 ஜனவரி 1 தான் நம்முடைய சாட்சியின் வாழ்க்கையாக மாறி இருக்கிறது. சிலர் அதை கொண்டாடுறாங்க வேற மாதிரி, புதிய வருடத்தை வேற மாதிரி கொண்டாடுறாங்க. மகிழ்ச்சி, கொண்டாடுங்க. புதிய ஒரு நாளை ஆண்டவர் எனக்கு தந்திருக்கிறாருன்னா அதுக்கு அந்த ஆண்டவருக்கு தான் நான் சாட்சியா இருக்கணுமே தவிர உலகத்துக்கு சாட்சியா நான் வேற விதமான சாட்சியங்களில் நாம இருக்க முடியாது. இரவு நேரத்துல கொண்டாடுகிறார்கள் ஹாப்பி நியூ இயர். 12 மணிக்கு 12:15 மணிக்கு 12:30 மணிக்கு இல்லையே இந்த ரோட்ல டிஎஸ்பியே வந்தாருன்னா கூட நிக்க வச்சுட்டு, சார் ஹாப்பி நியூ இயர் சார், வாழ்த்துக்கள் சார், நான் வாழ்த்து சொல்லுவாரு.
அதே 2 மணிக்கு நீ போய் அதே டிஎஸ்பி நிக்க வச்சு, சார் ஹாப்பி நியூ இயர் சார்னா இன்னார்த்தீங்களா உங்களுக்கு வேலை இருக்குன்னு பாருங்க. எதை எந்தெந்த காலகட்டத்தில் எப்படி நாம் இருக்க வேண்டுமோ அப்படி இருந்தால்தான் ஆண்டவரை நாம் பிரதிபலிக்கின்றவர்கள் என்று சொல்றோம். ஆண்டவரை பிரதிபலிக்கின்றவர்கள். இயேசு என்ற நாமம் எத்தனை வல்லமையுடையது என்பதை வேதத்தில் எல்லா நிகழ்ச்சிகளிலும் நாம் பார்க்கிறோம். அற்புத செயல்கள் நடந்திருக்கிறது. உன்னையும் அதிசயம் காண செய்ய அந்த நாமம் உனக்கு துணையாய் வரப்போகிறது. உன்னுடைய வாழ்க்கையும் பாதுகாக்க அந்த நாமம் உன்னோடு வரப்போகிறது. அந்த பெயரோடு நீ போ. வேலைக்கு சிபாரிசு கடிதம்ல சிபாரிசு கடிதத்தோட போறோம். ஒருத்தர் உடம்பு சரியில்லாத மருத்துவமனைக்கு போறாரு. அவர் சொன்னாரு, எனக்கு மினிஸ்டர் லெட்டர் கொடுத்துருக்காரு. அப்படிங்களா, ரொம்ப சந்தோஷம், கொடுங்க வாங்கிப்பா. ஒரு மினிஸ்டர் லெட்டர் கொடுத்தாரு. எடுத்துன்னு போறாரு ஆஸ்பத்திரி. அந்த லெட்டரை வாங்கி பார்த்தாரு. டாக்டர் சொன்னார், என்னைக்காக அது நீயா வந்தாங்க? மினிஸ்டரே லெட்டர் கொடுத்தாருடா. நீ எந்த உலகத்துல எவ்வளவுனா நீ பக்தியா வாழ்ந்தாலும் எவ்வளவுதான் நீ பண்ணாலும் இயேசு உனக்கு என்ன செய்யணும்? சிபாரிசு செய்யணும். என்னாலே அன்றி ஒருவனும் பிதாவினிடத்தில் வர முடியாதுன்னு சொல்றாரு. அவருடைய பெயரை அதில் ஒரு கெத்து இருக்குது. உங்களுக்கு தெரியாது, இயேசு என்ற பெயருக்கு போனீங்கன்னா ஒரு கெத்து இருக்கிறது. நல்லா சொன்னாயிரு. அங்க ஒரே ஒரு குத்தாக்குது. இயேசுன்னு பேர் சொன்னவ அடிக்கிறாங்க, இயேசுன்னு பேர் சொன்னவ ஒதுக்கிறான். நீங்கள் பாக்கியவான், அடிவது வாங்க, நீங்கள் பாக்கியவான். 35 வருஷத்துக்கு முன்னாடி நாங்க கல்லடி வாங்கியிருக்கோம். இயேசுவின் பெயருக்கு ஊழி செய்ய போன இடத்துல கல் எடுத்து எங்களை அடிச்சிருக்கிறாங்க. அந்த கல்லடி வாங்கின ஊழியம் எல்லாம் நாம் கடந்துதான் இப்ப இங்க வந்திருக்கிறோம். சும்மா இல்லை, நல்லா தானே இருக்கிறோம். இன்னைக்கும் அந்த இயேசு என்ற நாமம் நம்மை உயர்த்தி நிறுத்தி வைத்திருக்கிறது. எனவேதான் நான் ராத்திரி கூட சொன்னேன், யாபேஸ் 1 தினவர்த்தமான புத்தகத்துல 4ஆம் அதிகாரம் 9-10 யாபேஸுக்கு என்ன பேருன்னா நோவுன்னு அர்த்தம். யாபேஸ் பேருக்கு நோ, துன்பம். அந்த யாபேஸ் என்ன கேட்டார் ஆண்டவரத்துல? என்ன ஆசீர்வாதம், என்ன ஆசீர்வாதம். அவன் சகோதரர்களுக்குள்ள அவன் மேன்மை உள்ளவனா இருந்தான். அவன் கடவுளிடத்திலே துணை கேட்கிறான். என் பேர் அசிங்கமா இருக்கு, எல்லாரும் என்ன கேலி பண்றாங்க, எல்லாரும் என்ன துன்பப்படுத்துறாங்க, அவமானமா இருக்கு என் பேரை கேட்டவன். ஆனால் அந்த பெயரை கடவுள் மகிழ்ச்சியாக்கினார். யாபேஸ் என்ற அந்த பெயர் அவன் கேட்கிறான், என்னை ஆசீர்வதி ஆண்டவரே. தன் எல்லையை விரிவாக்கும்படி கேட்கிறான். என் எல்லை விரிவாக்கும் ஆண்டவரே. அது மட்டுமல்ல, உமது கரம் என்னோடு இருக்கட்டும். அது இருந்தால் எனக்கு துக்கம் இருக்காது, துன்பம் இருக்காது, தீங்கு என்னை சந்திக்காது, அவைகளிலிருந்து என்னை நீர் விலக்கி மீட்டல் என்று அவன் ஜெபிக்கிறான். இன்னைக்கு அந்த ஜெபம் நமக்கு தேவை. அப்ப இயேசு என்ற பெயர் என்னை ஆசீர்வதிக்கிறது, அது எனக்கு துணையாய் வருகிறது, அது எனக்கு கரம் கொடுத்து தூக்குகிறது. நோயிலிருந்தும் வியாதியிலிருந்தும் மரண படுக்கையிலிருந்தும் கூட அது என்னை எழுப்ப வல்லமுடையது. கர்த்தரின் சத்தம் வல்லமையுடையது. அதனால அன்பானவர்களே, இன்றைக்கு கடவுளுடைய கை நமக்கு எப்பொழுதும் ஹேண்ட்ஷேக் பண்ணினே இல்லையா? ஏதோ ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனியே கை கொடுக்குது நம்மளுக்கு. அப்படிதானே ஒரு இது கூட்டுருவா ஏதோ ஒன்று இப்படி கை கொடுக்குது, 2 கை இப்படி கொடுக்குது. உறவுக்கு கை கொடுக்கிறது. இந்த ஒரு கை நம்மதா இருந்தா இன்னொரு கை யார்தான் இருக்கணும்? ஆண்டவர் இயேசுதான் இருக்கணும். அவர் தான் நம்ம எல்லாமே, அவர் தான். அவரின்றி நமக்கு எதுவுமே இல்லை. அப்ப இந்த புதிய ஆண்டு ஒரு சவாலான ஆண்டாக இருக்கும். இரவுல நான் சொன்னேன், பலவிதமான ஆபத்துக்களை நமக்கு பயமுறுத்தி காட்டிக்கொண்டே இருக்கிறார். ஆனால்
அதெல்லாம் நமக்கு பெரிய விஷயமே கிடையாது. ஏன்? ஆண்டவர் என் கூட, இயேசு என்ற பெயர் எனக்கு துணையாய் இருக்கிறது, வழித்துணையாய், வாழ்வு துணையாய், சகல நன்மைகளிலும் எனக்கு அவர் துணையாய் இருக்கிறார். அவர் பெயரால் கிடைக்கின்ற வாக்குறுதிகள், அவர் பெயரால் கிடைக்கின்ற ஆசீர்வாதங்கள் தான் இந்த உலகத்துல என்னை வாழ வைக்கும் என்பதை நம்ம மறக்கவே கூடாது. எங்க ஒரு பிரச்சனை இருந்தாலும் இயேசு நம்ம கூப்பிடணும். என்ன தேவை இருந்தாலும் சரி, யாரை கூப்பிடணும்? இயேசு கூப்பிடு. ஐயோ அப்பா அப்படின்னா கால் அடிப்பட்டோன்னே யாரை கூப்பிடுறோம்? ஐயோ அப்பான்னு. ஐயோ அப்பான்னா ஐயோ தான் அப்பா போயிட்டாரு. இயேசுவே எனக்கு உதவி செய்யும். எத்தனை பேர் கேட்டாங்க அவர்கிட்ட வந்து, ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும். என்னப்பா செய்யணும்? நான் பார்வையடைய வேண்டும். ஓ பார்வையடி. நீ யாருப்பா? நான் வந்து எவீரு. உனக்கு என்னப்பா செய்யணும்? என் பொண்ணு மரணப்படிக்கல, வா. அதுக்குள்ளே ஒருத்தவன் சொன்னானே, அவரு தொந்தரவு பண்ணாதுப்பா, உன் பொண்ணு செத்துச்சு, வாப்பா. இல்லை வாப்பா, நீ நம்பிக்கை உள்ளவனா இரு, நீ தைரியமா இரு, வா. உன் குழந்தை தூயின்னு இருக்கிறான், இப்ப எழுவா, தலித்தாலும் எழுமா, எழுப்பு கொடுத்தாரு. வாலிபனை இழந்த ஒரு தாய் அழுது கொண்டு வீதிகளிலே பாடியை சுமந்து வருகிறார். பாடி தொட்டு நிறுத்துமா, என்னம்மா? ஒரே பையன்யா, என்ன விட்டு போயிட்டு. வாலிபனை எழுந்துருமா, இந்தா பிள்ளை, ஓ ரொம்ப பசி எடுக்குதா? ஐயா இந்த வாங்க, 5 அப்பம் 2 மீன் இருந்தா கொடுங்க, ஜபித்து கொடு. ஓ இயேசு என்ற பெயர்ல அற்புதங்கள் நடக்குது, அதிசயங்கள் நடக்குது. அதை நாம் என்ன செய்யணும்? ஒவ்வொரு நாளும் அனுபவிக்கணும். இயேசு என்ற பெயரிலே நடக்கிற அற்புதங்களை, அதிசயங்களை என்னுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் நடப்பிக்க வேண்டும் என்று சொல்லி நான் அதை அனுபவிக்க வேண்டும். அதனாலதான் சங்கீத வசனத்துல அடிக்கடி நான் சொல்ற ஒரு வசனம், கர்த்தரை ருசித்து பாருங்க. கர்த்தரை ருசித்து பாருங்க, டேஸ்ட் பண்ணி பாருங்க அவர் என்ன சுவையா இருக்கிறாருன்னு. நீ தலைவலின்னு சொன்னேன்னா அவர் உனக்கு மெட்டாசின் மாத்திரையா இருப்பாரா மாட்டாரா? நெஞ்சு வழியா ஆஸ்பிரின் மாத்திரையா வருவார். எல்லா நிலைகளிலும் அவர் நம்மை பலப்படுத்துகிற ஆண்டவர். எனக்கு துணையாய் வருகிறேன், நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொன்னவர். இந்த 2026வது ஆண்டு முழுசும் நீங்க யோசித்து பாருங்க, இந்த உலகத்துல வாழ இடமில்லாத, படுக்க இடமில்லாத, உண்ண உணவில்லாத, குடிக்க நீர் இல்லாத, உடுத்த உடையில்லாத எத்தனையோ பேருக்கு இது சாதாரண நாள் தான். ஒவ்வொரு நாளும் எப்படி நேற்று என்னப்பா அதே தான் இன்னைக்கும். இன்னைக்கு ஏதோ ஒன்று யார் வீட்லையாவது யாராவது சாப்பாடு கொடுத்தா போகலாம். நமக்கு அப்படி இல்லை. ஏன்? 8வது சங்கீதம் என்ன சொல்லுது? மனிதனை எந்த அளவுக்கு கடவுள் உயர்த்தி வச்சுக்கிறார் இந்த உலகத்துல. தேவ தூதரை விட சற்று அவனை சிறியவனாக்கி இருக்கிறேன். மனிதனை நீர் நினைப்பதற்கும் அவனை கண்ணோக்குவதற்கும் அவன் எம்மாத்திரம் என்ற கேள்வி எழுப்புகிறார். பெருசா ஒரு பெரிய ஒன்றும் இல்லை நமக்கு மதிப்பு. ஆனால் இயேசு உள்ள நுழைஞ்ச உடனே எனக்கு ஒரு பெரிய மதிப்பு வந்துச்சு. ஆதி பெற்றோர்கள், ஆதி திருச்சபையில இந்த விசுவாசத்தை இயேசுவை கூடி ஆராதித்துக் கொண்டிருக்கிற பொழுது அந்தியோக்கியா என்கின்ற பட்டணத்தில் இருக்கிற மக்கள் எல்லாரும் சேர்ந்து சொன்னார்கள், யாருப்பா அவங்க? அவங்க யாரு? கிறிஸ்து அவர்கள். அவங்க என்ன பேரு? கிறிஸ்து அவர்கள்.